பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா? பிரியமானவர்களே, சந்தோஷமா இருப்பீங்கன்னு நிச்சயமாய் நம்புகிறேன். ஏன்னா நம்ம அப்பா உயிரோடு இருக்கிறாருங்க. ஒரு வேளையில நம்ம கொஞ்சம் கஷ்டத்தோடு வேதனையோடு காணப்பட்டாலும் அடுத்து நம்மளை ஆற்றி தேற்றி நம்மளை தூக்கி விடுகிற அன்பை நம்ம பார்க்குறோம்ல. பிரியமானவர்களே, இன்றும் கூட நீங்கள் ஒருவேளை இருள இருக்கிறது போல இருக்குதா? அது கடனாகிய இருளாக இருக்கலாம், அல்லது நீடித்து இருக்கிற ஒரு வியாதி அப்படிங்கிற இருளாக இருக்கலாம், சிறுமை நிந்தை ஏதோ ஒரு இருளாக இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் இன்று நம்மோடு பேசுகிறார். பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். தீர்க்கதரிசி சொல்றாரு, இருள்ல இருக்கிறது போல இருக்குதா? இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை பார்த்துதானே ஆகணும். கர்த்தரின் வெளிச்சத்துல நடப்போம் வாருங்கள். வாங்க, இன்னைக்கு முதல்ல நம்ம கர்த்தருடைய வெளிச்சத்துல நடப்போம். இன்று முதல் நிச்சயமாய் ஒரு வெளிச்சம் உங்க வாழ்க்கையில உதிக்கும் அப்படின்னு சொல்றார். பிரியமானவர்களே, இருள்ல இருக்கும் பொழுது நமக்கு என்ன தோணும்? இப்படியே நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போகுமோ? அந்த இருள் நீடிக்கும் பொழுது தாங்கணாத வேதனை இல்லையா? சில நேரம் நடக்க முடியாது, பேச முடியாது, அவ்வளவு வேதனை. பிரியமானவர்களே, இன்று ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வெளிச்சம் வந்துதான் ஆகும். நீங்க நினைக்கிறீங்க ஒருவேளை நம்ம இப்படியே இருள்ல இருந்துருவோமோ, கடன்கிற அந்த இருள்ல மூழ்கி போவோமோ, இனி நமக்கு ஒரு லாபமும் இராதோ, நஷ்டங்கிற அந்த இருள்ல நம்ம மூழ்கி போவோமோ, குறைவுங்கிற அந்த இருள்ல நம்ம மூழ்கி போவோமோ? பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அருணோதய நிச்சயம் உண்டு. இருளுக்கு பிறகு வெளிச்சம் வந்துதான் ஆகணும். அதான் தேவனுடைய நீதி. அவர் இருளில் இருந்து வெளிச்சத்தை புறப்பட பண்ணினார். வேதம் அப்படியாய் சொல்லுகிறது. ஆதலால் வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வருகிற நாட்கள் வந்து விட்டது என்று கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 20வது வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். பிரியமானவர்களே, அவ்வளவுதான். இனி உன் துக்க நாட்கள் முடிந்து போம். நித்தியமான ஒரு வெளிச்சத்தை அவர் தரப்போறாரு. எவ்வளவு நாட்கள் இருளை பார்த்து கலங்கி தவிச்சு இதுல இருந்து வெளியே வர முடியுமோன்னு துக்கித்து நின்றாயோ, ரெண்டத்தனையாய் வெளிச்சத்தின் நாட்களை கர்த்தர் உன் முன் வைத்திருக்கிறார். வா, வெளிச்சத்துல நடப்போம் என்று இன்று ஆவியானவர் உங்களை அழைக்கிறார். பிரியமானவர்களே, அவரோடு கூட வெளிச்சமான நாட்களை காணும்படி அவருடைய கையை பிடிச்சிட்டு நம்ம வெளிச்சத்துக்குள்ள நுழைஞ்சிருவோம். பிரியமானவர்களை, கையை மட்டும் விட்டுறாதீங்க, கையை இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. நிச்சயமாய் அருணோதே நம்முடைய வாழ்க்கையில வரும். அது உங்களுக்கு வராதது போல மிக கடினமாய் தோன்றினாலும் வரும். வெளிச்சம் வருகிறது. இன்றே அந்த வெளிச்சத்துக்குள் பிரவேசிப்போம். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகரே, ஆவியான அன்பு தெய்வமே, அப்பா, உங்களுடைய வெளிச்சத்துல நாங்க நடக்கும்போது எங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், பெருக்கம், விடுதலை, ஆசீர்வாதம் எல்லாம் உண்டு. உம்முடைய வெளிச்சத்தின் நாட்களை எங்களுக்கு முன்பதாக வைத்திருப்பதாய் சொல்லுகிறீரப்பா. அதுல நடக்க வாங்க, அதுல நடக்கும்படி வாருங்கள் என்று எங்களை அழைக்கிறீர். நாங்க உங்க கரத்தை பிடிச்சிட்டு வெளிச்சத்துக்குள்ள பிரவேசிக்கிறோம் ஐயா. இனி ஒருபோது இருள் எங்களை மேற்கொள்ளாதபடி எங்களை காத்துக்கொள்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.